ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான நேயர்களே, ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் ரமதான் முடிந்துவிட்டது என்று நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பழைய பழக்கங்களுக்கு போய்விடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உணவிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்ய வேண்டாம், அதிகமாக உண்ண வேண்டாம். உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நீங்கள் மிகவும் கவனமாக இதை கையாள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய நோன்பு காலத்திலே உங்களுடைய முயற்சி பாழாகி போய்விடும். இதை தொடர்ந்து செய்ய முடியும். இதை முஸ்லிம்களுக்கு மிகவும் இலகுவாக ஒரு மெத்தட் இருக்கின்றது. ரமதான் முடிந்து உங்களுக்கு ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு பிடிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமாக இருப்பதனால் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். திங்கள் மட்டுமல்ல, திங்கள் வியாழன் நாட்களிலும் உங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம். மற்றும் பிறை 13, 14, 15 நாட்களிலும் மற்றும் கடைசி 3 பிறைகளிலும் உங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம். இவ்வாறு நோன்பை பிடித்து உங்களுடைய வெயிட் மெயின்டெனன்ஸை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அது வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கான காரணம் அல்ல. இறையச்சமும் இறை பக்தியுடையவர்களாக மாறுவதற்கு தான் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கும் உங்களுக்கு சுகாதாரமாக இருப்பதற்கும் இது மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் காண்கின்றோம், பலர் நோன்பு காலத்திலே அவர்களுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்கின்றார்கள். அதே போல் அவருடைய டயபெட்டிக் கண்ட்ரோல் சிறப்பாக இருக்கின்றது. மெயின்டெனன்ஸ் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக, சிறிதாக இருந்தாலும், ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும், அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதிலே தான் வெற்றி இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன்.